எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்தனமுள்ள செடியை விதையிலேருந்து எப்படி நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு 4 சீடு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் ஒரு இருட்டான ஸ்பேஸில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு இப்படி லைட்டாக முளை விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பாட் எடுத்து அதில் கோகோ பீட் மட்டும் நிரப்பி இந்த சீடை நான் அதில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் கொஞ்ச நாள் ஆனோடனே உள்ளே போயிடுச்சு மண்ணுக்குள்ளே. அப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல. சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆர்வம் தாங்க முடியாமல் அதை அப்படியே மண்ணெல்லாம் கொட்டிட்டு பார்த்தா ஃபுல்லாக கீழே வரைக்கும் போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திரும்பி நான் எடுத்து மண்ணெல்லாம் நிரப்பி திரும்பி அந்த சீடை வச்சு லைட்டாக முளை வர்ற மாதிரி இருக்க மாதிரி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 மந்த்து சுத்தமாக க்ரோத்தே இல்லை, அப்படியே தான் இருந்தது, ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு திரும்பி லைட்டாக முளை வந்துச்சு, கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வளர செடி. ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளும் ஒரு விதை போட்டு ஒரு செடியை உற்பத்தி பண்ணிட்டோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.